அனைவருக்கும் வணக்கம். நானும் உங்களில் ஒருவன். இன்ஃபினிட் ரிகாப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கால்கேனியல் ஸ்பர், அதாவது ஹீல் ஸ்பர். காலில் உள்ள கால்கேனியம் எலும்பு மீது சிறிய எலும்பு குச்சி போன்று தோன்றுவதை குறிக்கிறது. இது பெரும்பாலும் தொடர்ச்சியான அழுத்தம், வீக்கம் ஆகியவற்றால் காலப்போக்கில் கால்சியம் சேர்வதால் உருவாகிறது. உடல் தன்னைத்தானே குணப்படுத்தும் போது, பிளான்டார் ஃபேஷியா போன்ற திசுக்களில் சிறிய கிழிவுகளை சரி செய்யும் போதும் இந்த எலும்பு வளர்ச்சி நடக்கிறது. இதில் 2 முக்கிய வகைகள் உள்ளன: பிளான்டார் கால்கேனியல் ஸ்பர், டார்சல் கால்கேனியல் ஸ்பர். பிளான்டார் கால்கேனியல் ஸ்பர் இது காலின் கீழ் பகுதியில் உருவாகி நிற்கும்போது அல்லது நடக்கும்போது வலி தரும். டார்சல் கால்கேனியல் ஸ்பர் இது காலின் பின்புறம் அக்கிலஸ் டெண்டான் இணையும் இடத்தில் உருவாகி பின்வலி அல்லது தசையிழுப்பு உணர்வு தரும். காரணங்கள்: தொடர்ந்து ஓடுவது, தாவுவது போன்ற அதிகமான தொடர் அழுத்தம், ஃப்ளாட் ஃபீட் அல்லது ஹை ஆர்க் போன்ற பாதத்தின் அமைப்பு பிரச்சனைகள், அதிக எடை காரணமாக காலின் மேலுள்ள அழுத்தம் அதிகரிப்பது, போதுமான ஆர்க் சப்போர்ட் இல்லாத ஃபுட்வியர், வயது சார்ந்த மாற்றங்கள், தசைகள் மற்றும் திசுக்களின் பலவீனம். சிகிச்சை: தொடக்கத்தில் ரெஸ்ட் எடுத்து வீக்கத்தை குறைப்பது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மருந்துகள், உதாரணத்திற்கு ஐபுப்ரோஃபன், வலி மற்றும் வீக்கத்தை குறைக்க உதவும். கஸ்டம் ஆர்த்தோட்டிக்ஸ் பயன்படுத்தி காலில் அழுத்தம் சமமாக பகிரப்படுவதற்கு உதவும். வலி நீங்காத கடுமையான நிலைகளில் கார்டிகோஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் அல்லது ஷாக்வேவ் தெரப்பி பயன்படுத்தி ஸ்பர்ரை உடைக்கும் முயற்சி. சர்ஜரி: பிளான்டார் ஃபேஷியா ரிலீஸ் என்பது கடைசி வழி. மருந்துகள் பயனளிக்காத போது மட்டும் பிசியோதெரப்பி முக்கிய பங்கு வகிக்கிறது. காஃப் மசில் மற்றும் பிளான்டார் ஃபேஷியா ஸ்ட்ரெச்சிங் செய்து நெகிழ்வுத்தன்மையை அதிகரிக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் எக்ஸசைஸ் மூலம் பாதத்தின் சிறிய தசைகளை இன்ட்ரின்சிக் ஃபுட் மசில்ஸ் பலப்படுத்தலாம். அல்ட்ராசவுண்ட் தெரப்பி மூலம் ஆழமான சூடு உண்டாக்கி இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி குணமடைதலை ஊக்குவிக்கலாம். நைட் ஸ்பிளிட்ஸ் அணிந்து தூங்குவதால் காலை எழுந்தவுடன் வரும் ஸ்டிஃப்னஸ் குறையும். கைட் அனாலிசிஸ் செய்து நடைமுறையில் உள்ள பயோமெக்கானிக்கல் பிரச்சனைகளை சரி செய்து நீண்டகால தடுப்புக்கு உதவும். மேலும் தகவல் தெரிந்தவர்களுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.